வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्री गुरुभ्यो नमः। श्री 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 भगवान वाल्मीकि श्री 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 व्यास भगवान श्री 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 अंतशेखरेंद्र सरस्वती गुरुपादकां चरणारविन्दाभ्यां नमः। ओम श्री महागणाधिपतये नमः। அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்புகள் வந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக இந்த காண்டத்தில் உள்ள சர்க்கங்கள், காண்டங்கள்னா அத்தியாயங்கள். இந்த சர்க்கங்கள்னாக்க இந்த சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் நமது சேனலிலே இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் பதிவிடப்பட்டு வருகின்றோம் என்று அடியனுடைய அனைத்து அன்பு இடையங்கள் மெய்யன்புகளுக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் உத்தரகாண்டத்தில் அஷ்டோத்தர சததம சர்க்கமானது 108 விபீஷணாத்யாதேசா குசனம் லவணம் நைமிஷாரண்யத்தில் கோமதி நதிக்கரையில் ஸ்ரீ ராமிரானாகப்பட்டவர் அஸ்வமேதியாகம் நடைபெற்ற அந்த இடத்தில் சபா மண்டபத்தில் இனி இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்தலை நிகழவிருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை குசனும் லவனும் எடுத்துரைத்தார்களாம். அதிலே இன்றைய தினம் ஸ்ரீ ராமபிரானாகப்பட்டவர் விபீஷணன், ஹனுமார், சுக்ரீவன் முதலிய அனைவருக்கும் கட்டளை இடுகிறாராம். நீங்கள்லாம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னுட்டு ஒரு கட்டளை இடுகிறார், ஆணை இடுகிறார் என்கின்ற தலைப்பிலே ஸ்லோகம் முழுவதும் சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை ஒருவருமாக பார்த்து சாட்சாத் ஸ்ரீ சீதாலட்சுமண வரதசத்ருகன அனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண விபாகடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் சசந்தான பாக்கியத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். பூஜந்தம் ராம ராமேதே மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய விதாசகம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தெய்வே ஜரஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரயமானிலேभ्यो நமோஸ்து சந்திரார்கவருத்கணேभ्यः. ஸ்ரீ சீதாலக்ஷ்மணவரதசத்ருகணானுமத்சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சரணாரவிந்தாभ्याம் நமः. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் உத்தரகாண்டத்தில் அஷ்டோத்தர சததம சர்க்கமானது 108 விபீஷணாத்யாதேசா குசனம் லவணம். இனி ராமாயணத்தில் நிகழவிருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை இன்றைய தினம் ஸ்ரீ ராமபிரான், விபீஷணன், ஹனுமான், சுக்ரீவன் ஆகிய அனைவருக்கும் தாங்கள் அனைவரும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று கட்டளை இடுகின்றாராம். தே தூதா ராமவாக்கியனா சோதிதா லகுவிக்கிரமாக பிரஜாத்முர் மதுராம் சீக்கிரம் சக்ரூர்வாசம்ச நாத்வனி. உடனே ஸ்ரீ ராமபிரான் என்ன செய்வார் என்றால், அதிவேகமாக செல்லக்கூடிய தூதுவர்களை ஸ்ரீ ராமபிரானுடைய ஆணைப்படி வழியில் எங்கும் தங்காமல்
அதி விரைவாக, அதாவது வெகு விரைவாக மதுராபுரி நகரை நோக்கி செல்வார்கள் என்று குசனும் லவனும் சொன்னாலாம். கேது தர்பீர் அகோராத்ரை சம்பிராப்பிய மதுராமதः சத்ருக்னாய யதா தத்துவம் ஆசக்யு சர்வமேவ தத். அந்த தூதர்கள் எப்பொழுது இரவு பகலாக கண்ணி மேய்க்காமல் 3 நாட்கள் பயணம் செய்து இந்த மதுராபுரி நகரை வந்து அடைவார்கள். அப்படி அவர்கள் மதுராபுரி நகரை அடைந்துவிட்டு சத்ருகணனை சந்தித்து அயோத்தியில் நிகழ்ந்த எல்லாவற்றையும் நடந்தவாறே உண்மையை அவரிடம் விவரித்து கூறுவார்கள் என்று குசனும் லவனும் சொன்னாலாம். லக்ஷ்மணஸ்ய பரித்யாகம் பிரதிஜ்ஞாம் ராகவஸ்ய சா புத்ரயோர் அபிஷேகம் சா பௌரானுகமனம் ததா. இந்த தூதர்கள் போய் சத்ருகணன் கிட்டக ஸ்ரீராமிரானுடைய வாக்குறுதி என்ன சொன்னார்? ஸ்ரீராமிரானாகப்பட்டவர் லக்ஷ்மணனை பிறந்தது. தன்னுடைய இரு குமாரர்களுக்கும் பட்டாபிஷேகம் செய்து வைத்தது. குடிமக்கள் அனைவரும் ஸ்ரீராமிரானுடன் செல்லக்கூடிய தீர்மானம் அனைவரும் எடுத்தது ஆகிய எல்லாவற்றையும் இந்த தூதர்களாகப்பட்டவர்கள் சத்ருகனிடம் எடுத்துரைப்பார்கள் அப்படின்னு குசனும் லவனும் சொன்னாலாம். குலஸ்ய நகரி ரம்யா விந்திய பர்வத ரோதசி குசாவதீதி நாம்னா சா கிருதா ராமேண தீமதா சராவஸ்தீதி புரி ரம்யா சுராவிதாச லவஸ்ய சா. உடனே தூதர்கள் சத்ருகண்ணன் கிட்டக பேரறிஞராக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரான் விந்தியமலையினுடைய அடிவாரத்தில் குஷாவதி என்னும் பிரமாதமான அழகான நகரத்தை அமைத்து, அதாவது நிர்மாணம் செய்து குசனினுடைய தன்னுடைய புதல்வனாகப்பட்ட மூத்த புதல்வன் குசன் அவனுக்கு அதை தலைநகராக்கி கொடுப்பார். அதே போல சிராவஸ்தி என்று இருக்கக்கூடிய எழில்மிக்க நகரத்தை நிர்மாணம் செய்து அதை லவனுக்கு தலைநகராக ஆக்குவார் என்ற மாதிரி அவர் ஆக்கினார் அப்படின்னு இவர்கள் வந்து தூதர்கள் சத்ருகண்ணன் கிட்டக சென்ற சொல்வார்கள். அயோத்தியாம் விஜனாம் கிருத்வா ராகவோ வரதஸ்ததா ஸ்வர்கஸ்ய கமலோத்யோகம் கிருத்தவந்தௌ மகாரதௌ. உடனே சத்ருகணன் கேட்டக தூதர்கள் அனைவரும் தேர் வீரர்களாக இருக்கக்கூடிய பரதனும் ஸ்ரீராமபிரானும் அயோத்தி மாநகரத்தை காலி செய்துவிட்டு நகர மக்கள் அனைவரோடும் கூட தேவலோகம் செல்வதற்கு தயாராக ஆயத்தமாக இருக்கின்றார்கள் அப்படின்னு சத்ருகணன் கிட்டக தூதர்கள் சொல்வார்கள். ஏவம் சர்வம் நிவேத்யாசு சத்ருக்னாய மகாத்மனே விரேயமுஸ்தே ததா ததோ தூதாஸ் துவர ராஜேதி சாப்ருவண்ணே. இந்த மாதிரி தூதர்களாகப்பட்டவர்கள் அயோத்தி மாநகரத்திலே நிகழ்ந்த எல்லாவற்றையும் மகாத்மாவாக இருக்கக்கூடிய சத்ருகனிடம் தெரிவித்துவிட்டு, மன்னனே தாங்கள் அதி விரைவாக புறப்படுங்கள் அப்படின்னு சத்ருகனை தூண்டி விடுவார்கள்.
तच्छ्रुत्वा घोरसङ्कासं कुसलक्ष्य उपस्थितं प्रकृतिस्तु समानीय काञ्चनं स पुरोदसं तेषां सर्वं यदा वृत्तम् अब्रवीत् रघुनन्दनः. உடனே சத்ருகனாகப்பட்டவர் குசனும் லவனும் சொல்றா, இனி நிகழவிருக்கக்கூடிய ராமாயணத்தில் என்ன நடக்கும் அந்த செய்தியை சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா இதில் வால்மீகி மாமுனிவராகப்பட்டவர் கிருதயுகம் ஆரம்பிக்கும் போதே திரேதாயுகம் இப்படித்தான் இருக்கும் என்று அவர் எழுதிவிட்டார். இந்த ராமாயணத்தை அவர் எழுதினார், அப்பயே எழுதிட்டார். அவர் தன்னுடைய பரம்பரைக்கு பயங்கரமான அழிவானது வர இருப்பதை கேட்டறிந்த சத்ருகனன் உடனடியாக எல்லா மக்களையும் தன்னுடைய அரசவையில் புரோகிதராக இருக்கக்கூடிய காஞ்சனர் அந்த புரோகிதரையும் அழைத்து தூதர்களிடமிருந்து அவர் கேட்ட அனைத்து விவரங்களையும் அவர்களிடம் சொல்வார். சத்ருகனாகப்பட்டவர் சொல்வார். ஆத்மனஸ்ய விபர்யாசம் பவேஷ்யம் பிராத்ருபிக் சஹ தத புத்திரத்வயம் வீரா சோ அப்யசின் சன்னராதிபஹ. அப்ப சத்ருகனாகப்பட்டவர் இந்த புரோகிய கஞ்சனர் இருக்காரோ அவரிடமும் மற்றும் அமைச்சர்கள் அனைவரிடமும் என்ன சொல்வார் தெரியுமா? நானும் மற்ற சகோதரர்களோடு என்னுடைய உடலை தியாகம் செய்யவிருக்கின்றேன் அப்படின்னுட்டு அவர்களிடம் சொல்வார். அவர்களிடம் சொல்லிவிட்டு அதற்கு பிறகு தன்னுடைய இரு குமாரர்களுக்கும் ராஜ்யாபிஷேகம் பட்டாபிஷேகம் செய்து வைப்பார் சத்ருகனன் அப்படின்ட்டு குசனும் லவனும் சொன்னாலாம். சுபாவூர் மதுராம் லேபே சத்ருகாதீச வைதிசம் சிதா கிருத்வா து தாம் சேனாம் மாதுரீம் புத்ரையோர் துவயோः தனம் ச யுக்தம் கிருத்வா வை ஸ்தாபயாமாச பார்த்திவः. சுபாஹும் மதுராயாம் ச வைதிசே சத்ருகாதினம் யயௌ ஸ்தாபிய ததாயோத்யாம் ததேனைக்கேன ராகவः. சத்ருகனாகப்பட்டவர் தன்னுடைய மூத்தமைந்தனாக இருக்கக்கூடிய சுபாஹு அவனை மதுரை மாநகரத்துக்கு மதுராபுரிக்கு அரசனாக்குவான். அப்படி அவனை அரசனாக்கிவிட்டு சத்ருகாதி அப்படின்ற இரண்டாவது புதல்வனை விதிசா என்ற பகுதிக்கு மன்னனாக முடிசூட்டுவார். மதுராபுரியினுடைய படைகளை இரு பிரிவுகளாக பிரித்து சமபாகமாக சத்ருகனன் தன்னுடைய இரு புதல்வர்களுக்கும் பிரித்து கொடுப்பார். அப்படி கொடுத்து மேலும் பாகப்பிரிவினை செய்யக்கூடிய செல்வங்களை அனைத்தையும் இருவருக்கும் சமமாக பிரித்து கொடுத்து அந்த மாதிரி சுபாகுவை மதுரையிலும் சத்ருகாதியை விதிசா நாட்டிலும் சத்ருகனாகப்பட்டவர் நிலை நிறுத்துவார். அவர்களை அப்படி ஆட்சி செய்ய உறுதி செய்துவிட்டு தான் ஒரு தேரில் ஏறிக்கொண்டு தன்னந்தனியாக அயோத்தி வந்து அடைவார் அப்படின்னுட்டு குசனும் லவனும் சொன்னாலாம். சாததர்ச மகாத்மானம் ஜுவலந்தம் இவ பாவகம் சூக்ஷ்ம க்ஷௌமாம் பரதரம் முனிவி சார்த்தம் அக்ஷயைஹி. அப்போ சத்ருகனாகப்பட்டவர் அயோத்தி மாநகரத்துக்கு வந்து
அழிவற்ற முனிவர்களோடு வீற்றிருந்த ஒப்பியர்வே இல்லாத ஸ்ரீ ராமபிரான் மிகவும் உயர்ந்ததாக இருக்கக்கூடிய பட்டாடை அணிந்து கொண்டு தன்னுடைய ஆத்ம ஒளியால் ஒளி வீசி கொண்டிருப்பதை சத்ருகனாகப்பட்டவர் பார்ப்பார். சோபிவாத்திய ததோ ராமம் பிராஞ்சலி பிரேதேந்திரியா உவாசவாக்கியம் தர்மஜம் தர்மமே வானு சிந்தையன்னு. சத்ருகனாகப்பட்டவர் தன்னுடைய அனைத்து புலன்களையும் தன் வசத்தில் வைத்திருந்த அவர் சத்ருகனாகப்பட்டவர் ஸ்ரீ ராமபிரானை அவருடைய திருப்பாதங்களில் சாட்டங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து அபிவாதியை செய்து வணங்கிவிட்டு தன்னுடைய இரு கைகளையும் கூப்பிக்கொள்வார். அப்படி கூப்பிக்கொண்டு தர்மம் அறிந்தவராக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரானை பார்த்து தர்ம வழியில் செலுத்தக்கூடிய அனைத்து, அதாவது தர்ம வழியிலேயே இருந்தும் அதை சிந்தனை செலுத்தக்கூடிய சத்ருகன் ஸ்ரீ ராமபிரானிடம் சொல்வார். என்ன சொல்வார் தெரியுமா? கிருத்வாபிஷேகம் சிதையோர் யுக்தம் ராகவ நந்தனா தவானுகமேன கமனே ராஜன் வித்திமா கிருத நிச்சயம். இப்போ சத்ருகனாகப்பட்டவர் ஸ்ரீ ராமபிரானிடம் சொல்வார், ரகுகுலத்தினுடைய ஆனந்தத்தை பல மடங்காக பெருக்கிய களஞ்சியமே, நான் என்னுடைய 2 புதல்வர்களுக்கும் பட்டாபிஷேகம் செய்துவிட்டு அவர்களை ஆட்சி பொறுப்பை கொடுத்துவிட்டு வந்துவிட்டேன். மன்னரே, என்னுடைய ஒரே தீர்மானம் என்னவென்றால் தங்களுடன் கூடவே செல்வது. அப்படி என்ற முடிவுடன் தான் நான் இங்கு வந்திருக்கின்றேன் என்று சத்ருகனாகப்பட்டவர் ஸ்ரீ ராமபிரானிடம் சொல்வார் அப்படின்னு குசனும் லவனும் சொல்றார். ந சாண்யதபி வக்தவ்யம் அதோவீரண சாசனம் விலோக்ஷமானம் இஸ்ஸாமி துவத்விதேன விசேஷதः. வீரரே, சத்ருகனாகப்பட்டவர் ராமபிரானிடம் சொல்வார், வீரரே, அதனால் வேறு விதமாக ஆணையிட்டு தாங்கள் தயவு செய்து என்னை தண்டித்து விடாதீர்கள். நான் வைத்த என்னுடைய கோரிக்கையினுடைய அங்கீகாரத்தை இதை மட்டும்தான் தங்களிடமிருந்து நான் எதிர்பார்க்கின்றேன். தங்களை போன்றவர்கள் எந்த க்ஷணமும் அனைவருக்குமே பேரொருள் செய்யக்கூடியவர்கள் தானே இல்லையா? அப்படி என்று சத்ருகனாகப்பட்டவர் ஸ்ரீ ராமபிரானை பார்த்து கேட்பார். தஸ்யதாம் புத்தி பக்லீபாம் விஜ்ஞாய ரகுநந்தனாக பாடவித்யேவ சத்ருகுணம் ராமோ வாக்கியம் உவாசா. இப்போ லவனும் குசனும் லவனும் சொல்ற. அதற்கு பிறகு சத்ருகனுடைய உறுதியான அந்த தீர்மானத்தை புரிந்து கொண்டு விட்ட ஸ்ரீ ராமபிரான் ததாஸ்து, அப்படியே ஆகட்டும் அப்படின்னு பதில் சொல்வார். ஸ்ரீ ராமபிரான் ஆகப்பட்டவர் சத்ருகனுக்கு பதில் சொல்வார். தஸ்ய வாக்கியஸ்ய வாக்கியாந்தே வானரா காமரூபிணः वृक्षराक्षसङ्गास्य समावेदुरनेकसः सुग्रीवं ते पुरस्कृत्य सर्व एव समागताः. இந்த மாதிரி ஸ்ரீ ராமபிரானாகப்பட்டவர் சத்ருகனிடம் சொல்லி முடித்ததும் இஷ்டம் போல உருவம் எடுக்கக்கூடிய
வானரங்கள், கரடிகள், அரக்கர்கள் முதலிய சுக்ரீவனை தலைவராக முன்னிட்டு கொண்டு ஏராளமாக அந்த சபைக்கு வந்து சேர்வார்கள். தேராமம் திரஷ்டு மனசா ஸ்வர்காயாம் அபிமுகம் ஸ்திதம் தேவபுத்ரா ரிஷிசுதா கந்தர்வாணாம் சுதாஸ்ததா. அதாவது தேவலோகம் செல்வதற்கு ஆயத்தமாக நிற்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரானை தரிசனம் செய்வதற்காக தேவகுமாரர்கள், முனிவர்களுடைய குமாரர்கள், கந்தர்வனுடைய குமாரர்கள் அனைவரும் அந்த சபைக்கு வந்து சேருவார்கள் அப்படின்னுட்டு குசனும் லவனும் சொல்றலாம். ராமக்ஷியம் விதித்வாதே சர்வே ஏவ சமாகதாக தே ராமம் அபிவாத்யோசு சர்வே வானர ராட்சசாக. ஸ்ரீ ராமபிரான் இந்த பூலோகத்தில் ஸ்ரீமன் நாராயணாகப்பட்டவர் மனிதனாக ஸ்ரீ ராமபிரானாக பிறந்த லீலையானது நிறைவடைந்து விட்டதை அறிந்து கொண்ட அனைவரும் அப்போது அங்கே கூடி நின்று கொண்டிருந்த ஸ்ரீ ராமபிரானை சாஷ்டாங்கமாக அனைவரும் அவருடைய திருப்பாதங்களை வணங்குவார்கள். அப்படி வணங்கிவிட்டு ஸ்ரீ ராமபிரானிடம் எல்லா வானரங்களும் அரக்கர்களும் சொல்வார்கள். அவர்களுடைய கோரிக்கையை என்ன சொல்வார்கள் என்றால், தவானுகமனே ராஜன் சம்பிராப்தா கிருதநிச்சயாக யதி ராம வினாஸ்மாபிர் தஜ்ஜேஸ்வம் புருஷோத்தமா யமதண்டம் யுவோத்யம்யா त्वयास्म विनिभाजिताः तैरेव मुक्तकागस्व पाडविद्येव पाडविद्य ब्रवीत् स्मयन्. இப்போ வானரங்கள், அரக்கர்கள் எல்லாரும் சொல்ற, மன்னர்களுக்கெல்லாம் மன்னராக இருக்கக்கூடிய மாமன்னரே, புருஷோத்தமரே, தங்களை பின்தொடர்பு செல்வது அப்படின்ற நிச்சயத்தோடு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு அவர்கள் சொல்வார்கள். அப்படி நாங்கள் இல்லாமல் செல்வது என்று தாங்கள் நிச்சயம் செய்துவிட்டீர்களேயானால் நாங்கள் அனைவரும் யமதண்டத்தினால் தாக்கப்பட்டு தரையிலே சாய்க்கப்பட்டவர்கள் போல ஆகிவிடுவோம் அப்படின்னுட்டு வானரங்கள், அரக்கர்கள் எல்லோரும் சொல்லி முடித்தவுடன் ஸ்ரீ ராமபிரானாகப்பட்டவர் சற்று புன்னகை செய்வார். அப்படி புன்னகை செய்துவிட்டு, உங்களுடைய விருப்பம் என்னவோ அதன்படியே ஆகட்டும், ததாஸ்து அப்படின்னு ஸ்ரீ ராமபிரானாகப்பட்டவர் அவர்களுக்கு ஆசி வழங்குவார். ஏதஸ் மின்னந்தரே ராமம் சுக்ரீவோபி மகாபலஹ பிரணம்ய விதிவத்வீரம் விஜ்ஞாபயது முத்யதா. இதற்கிடையில் என்ன ஆகும் அப்படின்னா, மகா பலசாலியாக இருக்கக்கூடிய சுக்ரீவன் ஸ்ரீ ராமபிரானை முறைப்படி சாஷ்டாங்கமாக விழுந்து அவருடைய திருப்பாதங்களை நமஸ்காரம் செய்துவிட்டு அவரிடம் தன்னுடைய விண்ணப்பத்தை சொல்வதற்காக துடித்துக் கொண்டு இருப்பார் அப்படின்னு குசனும் லவனும் சொன்னாலாம். அபிஷிஷ்யாம் கதம் வீரம் ஆகதோஸ்மி நரேஸ்வரா தவானுகமேன கமனே ராஜன் வித்திமாம் கிருதநிச்சயம். சுக்ரீவனாகப்பட்டவர் ஸ்ரீ ராமபிரானிடம் சொல்வார், பெருந்தகையாக இருக்கக்கூடியவரே, நான்
வீரனாக இருக்கக்கூடிய அங்கதனுக்கு பட்டம் சூட்டிவிட்டேன். அப்படி பட்டம் சூட்டிவிட்டு நானும் தங்களுடனே செல்லக்கூடிய உறுதியோட இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னுட்டு சுக்ரீவனாகப்பட்டவர் ஸ்ரீ ராமபிரானிடம் சொல்வார். தஸ்ய தத்வசனம் ஸ்ருத்வா ராமோ ரமயதாம் வரஹ வானரேந்திரம் அதோ வாச மைத்ரம் தஸ்யானு சிந்தயன்னு சகே சுருணுஷ்வ சுக்ரீவா நாத்வயாஹம் வினாகிருதः கஸ்யேயம் தேவலோகம் வா பரமம் வா பதம் மகத். அதற்கு பிறகு அனைவருக்குமே ஆனந்தத்தை அளிப்பவர்களில் மிகவும் சிறந்தவராக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரான் வானர மன்னன் சுக்ரீவனோடு தனக்கு ஏற்பட்ட நட்பை நினைவில் வைத்துக்கொண்டு, சுக்ரீவனே நண்பனே, நீ நன்றாக கேள். நீ இல்லாமல் நான் தேவலோகமோ அல்லது பரமபரவாசலுக்கோ வைகுண்டத்திற்கோ அல்லது வேறு எந்த உயர்ந்த இடமாக இருக்கின்றதோ அனைத்து இடங்களுக்கும் நாம் போகவே மாட்டேன் என்ற செய்தி ராமபிரானாகப்பட்டவர் சுக்ரீவனிடம் சொல்வார். விபீஷணம் அதோ வாசா ராட்சசேந்திரம் மகாயசாக யாவத் பிரஜா தரிஷ்யந்தி தாவத்வம் வை விபீஷண ராட்சசேந்திர மகாவீர்ய லங்காஸ்வம் தரிஷ்யசி. அதற்கு பிறகு அனைத்து புகழுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரான் அரக்கர் தலைவராக இருக்கக்கூடிய விபீஷணனை பார்த்து சொல்வார். விபீஷணா, இந்த உலகத்தில் மக்கள் எதுவரை உயிர் வாழ்கின்றார்களோ அவ்வளவு காலம் வரை இலங்கையில் நீ உயிருடன் உடலுடனும் இருக்கப் போகிறாய். அதாவது மக்கள்லாம் எவ்வளவு நாள் இருக்காளோ, அதாவது மனித பிறவிகள் வந்துட்டே இருக்கிற வரைக்கும் நீ இருப்ப. அவனா கல்யாணம் முடிகிற வரைக்கும் அவர் இருப்பார். அதான் இந்த இடத்துல அர்த்தம். ஸ்ரீ ராமபிரானாகப்பட்டவர் விபீஷணனுக்கு கட்டளையிட்டாராம். யாவத் சந்திரஸ்ய சூரியஸ்ய யாவத் திஷ்டதி மேதினி யாவஸ்ய மத்கதா லோகே தாவத் ராஜ்யம் தவாஸ்த்விஹ சாசீதஸ்வம் சகித்வேன காரியம் தே மம சாசனம். ஸ்ரீ ராமபிரானாகப்பட்டவர் விபீஷணனிடம், விபீஷணா, இந்த உலகத்தில் சூரியன் சந்திரன் இருக்கும் நாள் வரைக்கும் என்னுடைய வரலாறானது, இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதிசரித்திர வரலாறானது எவ்வளவு தூரம் சொல்லிக்கொண்டு கதா காலக்ஷேபம் பண்ணிக்கொண்டு இருக்கும் காலம் வரை நீ இந்த இடத்தில் இருப்பாய், பூமியில் இருப்பாய். விபீஷணா, நான் உனக்கு இப்ப இந்த கட்டளையை எதுக்காக இருக்கிறேன் அப்படின்னா, உனக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய நட்பு என்ற இவை அனைத்தையும் உனக்கு நான் கூறியுள்ளேன். நான் இப்பொழுதும் உனக்கு ஆணையிட்டபடிதான் நீ நடக்க வேண்டும் என்று விபீஷணனுக்கு ஸ்ரீ ராமபிரானாகப்பட்டவர் உத்தரவு போடுவார். பிரஜா சம்ரக்ஷ தர்மேணா நோத்தரம் வக்துமர்ஹசி ஹிம்சான் யத் வக்துமிஷ்யாமி ராட்சசேந்திர மகாமதே. அதற்கு பிறகு ராமபிரானாகப்பட்டவர் விபீஷணனுக்கு
விபீஷணா, தர்மநெறி சிறிது கூட தவறாமல், அதாவது வழுவாமல் உன்னுடைய குடிமக்களை நீ காப்பாற்ற வேண்டும். மகா பேரறிவாளனே, அரக்கர் மன்னனே விபீஷணா, நான் இதற்கு மேலும் உனக்கு ஒரு முக்கியமான ஒரு செய்தியை சொல்வதற்கு விரும்புகிறேன் என்று ஸ்ரீ ராமிரானாகப்பட்டவர் விபீஷணனிடம் சொல்வார். அது என்ன செய்தி அப்படின்னா, ஆராதய ஜெகநாதம் யக்ஷ்வாகு குலதெய்வதம் ஆராதனீயமனிசம் சர்வை தேவை சபாசவைகி. இப்போ விபீஷணன் கிட்ட ஸ்ரீ ராமிரானாகப்பட்டவர் சொல்வார், யக்ஷ்வாகு குல வம்சத்தினுடைய குல தேவதையாக இருக்கக்கூடிய பகவான் ஸ்ரீ ஜெகநாதரை நீ தினந்தோறும் வழிபட்டு அவருக்கு பூஜை செய்து அவரை வழிபட்டு வர வேண்டும். அதாவது இந்த ஜெகநாதரை எல்லா விதமான தேவதைகளாலும் தேவர்களுக்கெல்லாம் மன்னனாக இருக்கக்கூடிய இந்திரன் கூட அவனாலும் இந்த ஜெகநாதன் அவரை எப்போதும் அவர் ஆராதிக்கத்தக்கவர். ஜெகநாதன் அவரை பூஜை பண்ணாலே போகிறோம். அதான் பூரியில் போய் பார்த்தோன்னா, பூரின்னு ஒரு இடம் இருக்கு வடக்கே, பூரி, அதில் தான் ஜெகநாதர் இருக்கார். அதான் பூரி ஜெகநாத் அப்படின்னு சொல்லுவான். அவர் தான் ஜெகநாத். அந்த கோவில் தான் முக்கியமாக அந்த இடத்துல தான் பிரதிஷ்டை ஆனது ஜெகநாதர் கோவில். அதை ஸ்ரீ ராமிரானாகப்பட்டவர் விபீஷணனிடம் சொல்வார். ததேதி பரிஜக்ரஹ ராமவாக்கியம் பீஷணः ராஜா ராட்சசமுக்கியானாம் ராகவாண்யாம் அனுஸ்மரண்ணே. இந்த மாதிரி ராமவீரனாகப்பட்டவர் விட்ட கட்டளைகள் அனைத்தையும் அரக்கர்களுக்கெல்லாம் தலைவராக, அரக்க தலைவர்கள் அனைவருக்குமே தலைவராக இருக்கக்கூடிய விபீஷணன், மன்னனாக இருக்கக்கூடியவர் ஸ்ரீ ராமபிரானை அவர் இட்ட ஆணையை உடனடியாக ஏற்றுக்கொள்வார். அப்படி அந்த ஆணையை ஏற்றுக்கொண்டு ஸ்ரீ ராமபிரான் என்ன செய்திகளை எல்லாம் தனக்கு சொன்னாரோ அனைத்தையும் தனது மனதிலே ஆணித்தரமாக பறித்துக் கொள்வார் விபீஷணன் அப்படின்னு குசனும் லவனும் சொன்னாலாம். தவேவ முக்த்வா காகுஸ்தோ ஹனுமந்த மதாப்ரவீத் ஜீவிதே கிருத புத்திஸ்வம் மாபிரதிஜ்ஞாம் விலோபயா. அதற்கு பெரிய ஸ்ரீ ராமபிரானாகப்பட்டவர் விபீஷணனுக்கு ஆணையிட்டு விட்டு அதற்கு பிறகு ஸ்ரீ ராமபிரான் ஹனுமானை பார்த்து, ஹனுமானே, நீ நீண்ட காலம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் அப்படின்னு தான் நீ பிறக்கும் போதே நிச்சயம் பண்ணியிருக்க இல்லையா? அப்பேற்பட்ட அந்த சொல்லை நீ அழித்து விடாதே ஹனுமானே அப்படி என்று ஸ்ரீ ராமபிரானாகப்பட்டவர் ஹனுமானிடம் சொல்வார். மத்கதா பரிச்சரிஷ்யந்தி யாவல்லோகே ஹரீஸ்வர தாவத்ரமஸ்வ சுப்ரீதோ மத்வாக்கியம் அனுபாலயன்னு. உடனேயே ஸ்ரீ ராமபிரானாகப்பட்டவர் ஹனுமாருக்கு ஒரு கட்டளை இடுகிறார். என்னை கட்டளை இடுவார் என்றால், என்னுடைய கதைகளானது
எவ்வளவு காலம் வரை, அதாவது கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் இது முடிஞ்சுட்டு பிரளயம் கலியுகம் முடிஞ்சுட்டு மறுபடியும் திருப்பி கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் சொல்லிட்டு மொத்தம் 4 முறை வரும். அதுக்கப்புறமா தான் முழுக்கவும் அழிக்கிறோம். 4 முறை எடுக்கணும் இந்த யுகங்கள். அவர் சொல்றது என்னன்னாக்க, ஹனுமானுக்கு என்னுடைய கதைகளானது, இந்த ராமாயணம் என்ன மாபெரும் ஆதி சரித்திரமானது எவ்வளவு காலம் வரை உலகில் பேசப்படுகின்றனவோ அவ்வளவு காலம் வரை நான் உனக்கு இட்ட கட்டளையை உனது நினைவில் வைத்துக்கொண்டு மன நிறைவோடு இன்பமாக நீ இருக்க வேண்டும் அப்படி என்று ஹனுமானுக்கு ஸ்ரீ ராமிரானாகப்பட்டவர் சொல்வார். ஏவமுக்தஸ்து ஹனுமான் ராகவேன மகாத்மனா வாக்கியம் விஜ்ஞாபயாமாச பரம் ஹர்ஷம் அவாப்யசா. மகாத்மாவாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமிரான் இந்த வாயிரிய ஹனுமாருக்கு ஆணையிட்டதுமே மிகவும் மகிழ்ச்சி அடைந்த ஹனுமாராகப்பட்டவர் ஸ்ரீ ராமபிரானிடம் ஒரு விண்ணப்பத்தை வைத்தாராம். கண்டிப்பாக வைப்பார். அது என்ன விண்ணப்பம்? விண்ணப்பம்னாக்க கோரிக்கை. யாவத்தவ கதா லோகே விசரிஷ்யதி பாவனி தாவஸ்தாஸ்யாமி மேதின்யாம் தவாஜ்ஞாம் அனுபாலயன்னு. அனுமாராகப்பட்டவர் ஸ்ரீ ராமபிரானிடம் தன்னுடைய கோரிக்கையை வைப்பார். அது என்ன கோரிக்கை என்றால், புனிதமான தங்களுடைய இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது, வால்மீகி மாமுனிவரால் எழுதப்பட்ட இந்த சரித்திரமானது, நல்லா இதுவா சொல்ற இந்த இடத்துல தான் அனுமார், இந்த உலகில் எதுவரை பேசப்படுகின்றதோ அதுவரை தங்களுடைய ஆணையை கட்டளையை என்னுடைய நினைவில் வைத்துக்கொண்டு மண்ணுலகில் நான் நிச்சயமாக இருந்து கொண்டிருப்பேன் என்ற அனுமாராகப்பட்டவர் ஸ்ரீ ராமபிரானிடம் கோரிக்கை வைத்து சொல்வார். ஜாம்பவந்தம் ததோக்த்வாது விருத்தம் பிரம்மசுதம் ததா மைந்தம் ச திவிதம் சைவா பஞ்சஜாம்பவதா சக யாவத் கலிஷ்ய சம்பிராப்தஸ் தாவத் ஜீவத சர்வதாக. அதன் பிறகு ஸ்ரீ ராமபிரான் பிரம்மாவினுடைய புதல்வரும் வயது முதிர்ந்தவருமான ஜாம்பவான் யாருன்னா, அவர் கரடிக்கெல்லாம் தலைவன், கரடியாக இருக்கிறது. எப்போ புதல்வன் யாருனாக்கா பிரம்மா தான் தோன்றியா இருக்கக்கூடிய பிரம்மாவின் பிள்ளை. அவருக்கு மொத்தம் 3 பிள்ளைகள். யாருன்னாக்கா ஜாம்பவான் மற்றும் மைந்தன், துளைவிதான். அவர்களை பார்த்துவிட்டு நீங்கள் ஐவரும், அதாவது ஜாம்பவான், விபீஷணன், ஹனுமான், மைந்தன், துவிரிதன், இவர்கள் ஐவரையுமே கலியுகம் தோன்றும் வரையில் நீங்கள் அனைவரும் இங்கே இருப்பீர்களாக அப்படின்னு ஸ்ரீ ராமபிரானாகப்பட்டவர் சொல்வார். ஏன் அப்படின்னா, கலியுகம் வந்த உடனே மனிதனாகப்பட்டவன் அவன்தான் தான் பெரியவன் என்று நினைத்துக் கொள்வான். இது எதுவுமே இருக்காது. அப்போ உங்களுக்கு இங்க வேலை இல்லை. அப்படின்றத இந்த இடத்துல இப்பயே ராமபிரான் சொல்வார். தானேவ முக்தா காகுஸ்தா சர்வாம்ஸ்தான் ருக்ஷ வானரான் உவாசபாடம் கச்சத்வம் மயா சார்தம்
இதேப்சிதம். இந்த மாதிரி ஸ்ரீ ராமிரானாகப்பட்டவர் அனைவரிடையும் அவர்களுக்கு ஆணையை இட்டுவிட்டு அங்கு கூடியிருந்த எஞ்சிய கரடிகளையும் வானரங்களையும் பார்த்து, நீங்கள் விரும்பியபடி தாராளமாக என்னுடன் வைகுண்டத்திற்கு பரமபத வாசலுக்கு வரலாம் அப்படின்னுட்டு காவுகுத்த வம்சத்தில் வந்த ஸ்ரீ ராமிரானாகப்பட்டவர் சொல்வார் அப்படின்னுட்டு லவனும் குசனும் சொன்னாலாம். இத்தியாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகி ஆதிகாவ்யே உத்தரகாண்டே அஷ்டோத்தர சததம சர்க்கா. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் உத்தரகாண்டத்தில் 108வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபம் அஸ்து ததாஸ்து.